கருடன் படத்துக்கான ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிட்டு. ட்ரெய்லர் பார்க்க செம்மையா இருக்கு. படத்துல சூரிய சேர்த்து 3 ஹீரோக்கள் இருந்தாலும் எனக்கு சூரியோட பெர்ஃபார்மன்ஸ் தனியா படுது. சூரிய சூப்பரா பண்ணிருக்காரு. துரை செந்தில்குமார் டைரக்ஷன்ல சூரிய, சசிகுமார், உன்னிமுகுந்தன், ரேவதி சர்மா, சிவாடா நடிக்கிறாங்க. யுவன் மியூசிக் பண்றாரு. ஸ்டோரி இந்த படத்துக்கு வெற்றிமாறன் தான். துரை செந்தில்குமார் டைரக்ஷன் மட்டும்தான். மே 31 படம் ரிலீஸ் ஆகும். லூசிஃபர் 2ல இருந்து மோகன்லாலோட பர்த்டே ஸ்பெஷல் போஸ்டர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. டபுள் டக்கர் ஹீரோ தீரஜோட அடுத்த படத்துக்கான டைட்டில் பிள்ளையார் சுழி. படம் சீக்கிரமே தியேட்டருக்கெல்லாம் ரிலீஸ் ஆக போகுது. இந்தியன் 2வோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ப்ரோமோ இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபுல் சாங் நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு ரிலீஸ் ஆகும். ப்ரோமோ கேட்ட வரைக்கும் இது அனிருத்தோட ஸ்டைல்ல இல்ல. ஃபுல் சாங் எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். அமரன் படத்துக்கான ஷூட்டிங் இன்னும் ஒரு 5 நாள்ல முடிச்சிருவாங்கன்னு இப்ப நியூஸ் வந்திருக்கு. படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிட்டுன்னா அடுத்து ரிலீஸ் டேட்டுக்கான அப்டேட்டும் சீக்கிரமே வந்துரும். படம் மோஸ்ட்லி செப்டம்பர் இல்ல அக்டோபர்ல வர வாய்ப்பு அதிகம். ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி நடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்றாரு. விடாமுடிச்சு மூவில ஆலுமா டோலுமா மாதிரி ஒரு குத்து சாங் ஒன்னு இருக்குன்னு இப்ப நியூஸ் வந்திருக்கு. படத்துக்கான ஷூட்டிங் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூன்ல ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடும். இப்ப குட் பை அகலிக்கான ஷூட்டிங் போகுது. குட் பை அகலிக்கு இந்த ஷெட்யூல் முடிச்சிட்டு அடுத்து விடாமுடிச்சுக்கு தான். விடாமுடிச்சு பொறுத்த வரைக்கும் இப்ப அவங்க எடுக்க போறது கிளைமேக்ஸ் தான். ஒரு கிராண்டான ஃபைட் சீக்வன்ஸ் எடுக்க போறாங்க. குட் பை அகலி ஓடிடியை நெட்ஃபிளிக்ஸ் வாங்க போறதா ஏற்கனவே ஒரு நியூஸ் வந்துச்சு. இப்ப 95 கோடிக்கு இந்த ரைட்ஸ் அவங்க வாங்கினதா நியூஸ் வந்திருக்கு. பொங்கலுக்கு படம் வரப்போகுது. மாஸ்டர் படம் ஜூன் 22 யூகேல ரிலீஸ் ஆக போகுது. இது அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. ஏன் யூகேல இப்ப இது ரிலீஸ் ஆகுதுன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆனப்ப நிறைய கண்ட்ரில ரிலீஸ் ஆகல. ஏன்னா அப்ப இருந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும். சோ அதனாலதான் இப்ப ரிலீஸ் ஆகுது. தளபதி இப்ப கோட்டோட விஎஃப்எக்ஸ் ஒர்க்க முடிச்சிட்டு இப்ப சென்னை வந்துட்டாரு. ஆல்ரெடி படத்துக்கான டப்பிங் அவர் பாதி பேசி முடிச்சிட்டாரு. இப்ப மீதி படத்துக்கு டப்பிங் பேசிடுவாரு. அண்ட் அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மீட்டிங் இப்ப நடக்க போகுது. அதுக்கான ஒர்க்கையும் இப்ப ஆரம்பிச்சிருவாங்க. தளபதி பர்த்டேக்கு கோட்ல இருந்து என்ன அப்டேட் வரும்? செகண்ட் சிங்கிளா இல்ல டீசரான ஒருத்தர் கேட்டிருக்காரு. செகண்ட் சிங்கிள் தான் வரப்போகுது. ஏன்னா செகண்ட் சிங்கிள் ஜூன்ல வரும்னு வெங்கட் பிரபு சொல்லிட்டாரு. சோ அது தளபதி பர்த்டேவா தான் இருக்கும். லியோக்கு ப்ரமோஷன் இன்னும் ப்ராப்பரா பண்ணிருந்தா 1000 கோடி வந்திருக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. லியோ ரிலீஸ் ஆனப்ப லியோக்கு ப்ரமோஷனே தேவைப்படல. ஏன்னா லியோ படத்துக்கு அவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு. நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல படம் வரல, அதான் வசூல் கம்மியாயி போச்சு. நார்த் இந்தியால தமிழ் படங்களுக்கு ரிவ்யூ பாசிட்டிவா வர்றது எப்பயாவது தான் நடக்கும். லியோவுக்கு பாசிட்டிவா வந்துச்சு. ஆனா மல்டிபிளெக்ஸ்ல படம் வராம கலெக்ஷன் பெருசா பண்ண முடியல. சோ 40 கோடியோட அங்க நின்னு போச்சு. அண்ட் லியோ படத்துல இந்த செகண்ட் ஹாஃபோட பிளாஷ்பேக் இருக்குல்ல, அதை நிறைய பேர் குறைய சொன்னாங்க. சோ அதுவும் வசூல் கம்மியா வரதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இப்பவே வசூல் அதிகம் தான், ஆனா நம்ம எதிர்பார்த்த வசூலை விட கம்மி. விடாமுடிச்சுல அருண் விஜய், சஞ்சித் எல்லாம் இருக்காங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் இருக்கிறதா நியூஸ் வந்துச்சு. இப்ப இல்லங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. தக் லைஃப்ல சிம்புவோட ஸ்கிரீன் டைம் எவ்வளவு இருக்கும்? செக்கச்சி வந்த வான மாதிரி படம் ஃபுல்லா வருவாரான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா வருவாரு. சிம்புக்கு மூவில பெரிய ரோல். எல்சியூ ஷார்ட் பிலிம் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. நேத்திக்கு அப்டேட் வர வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. நான் கூட சொல்லிருப்பேன். நான் நேற்று எதிர்பார்த்தேன், ஆனா அப்டேட் வரல. இனி எப்ப வருங்கிறதும் தெரியல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். விக்ரம் அண்ட் காஜல், அஜித் அண்ட் சமந்தா காம்பா வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போதைக்கு அதுக்கான வாய்ப்பு கம்மியா தான் இருக்கு. நான் வர மாதிரி இருந்தா சொல்றேன். ஸ்டார் படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸ்டார்டிங்ல கலெக்ஷன் நல்லா தான் வந்துச்சு, ஆனா இப்ப டிராப் ஆயிட்டு இப்ப அவரேஜா போய்கிட்டு இருக்கு. இப்படியே போச்சுன்னா படம் அவரேஜா போயிருக்கும். கலெக்ஷன் இன்னும் டிராப் ஆச்சுன்னா படம் ஃபிளாப் ஆயிடும். சப்தம் எப்ப ரிலீஸ்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் அப்டேட் வரல, நான் வந்தா சொல்றேன். ரத்னம் படம் ஃபிளாப் ஆயிட்டு ஹரிக்கு அடுத்த படம் வருமா இல்ல பேரரசு மாதிரி காணாம போயிருவாரான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படிலாம் இல்ல, ஹரிக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கும். ராயன் படம் நல்லா இருக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நல்லா இருக்குன்னு தான் நான் நம்புறேன். தனுஷ் அவரோட மொத்த வித்தையும் இந்த படத்துல இறக்கிருக்காரு. சோ படம் நல்லா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். கண்ணெதிரே தோன்றினால் படத்தோட டைரக்டர் இப்ப என்ன பண்றாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் தேடி பார்த்த வரைக்கும் ஒன்னும் அப்டேட் கிடைக்கல. இந்த படமே 2000ஓட ஸ்டார்டிங்ல வந்திருக்கு. இவ்வளவு வருஷமா படம் எடுக்கிற டைரக்டர்ஸ் தமிழ் சினிமால கம்மி தான். சங்கர் முருகதாஸ் மாதிரியே. வெங்கட் பிரபு எஸ்கே கம்போல அடுத்த ஒரு படம் வரப்போதில்ல, அதான் SK 24 ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது SK 24 இருக்காது, 25 தான் இருக்கும். SK 24ங்கிறது சிபி சக்கரவர்த்தி எடுக்கிற படமா இருக்க வாய்ப்பு அதிகம். பிளாக் பஸ்டர், இண்டஸ்ட்ரி ஹிட், இதுல எது பெருசுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இண்டஸ்ட்ரி ஹிட் தான் பெருசு. ஏன்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு தமிழ் சினிமான்னு வச்சுப்போம். இதுல எது அதிக வசூல் பண்ணுச்சோ அது இண்டஸ்ட்ரி ஹிட். இண்டஸ்ட்ரி ஹிட்ல நிறைய இருக்கு. இப்ப தமிழ்ல அதிகம் வசூல் பண்ண படம் 2.0. ஆனா தமிழ்ல அது மட்டும் இண்டஸ்ட்ரி ஹிட் இல்ல. லியோ ஜெயிலர் கூட இண்டஸ்ட்ரி ஹிட் தான். ஏன்னா ஒரு சில இடங்கள 2.0 படத்தை விட லியோ அண்ட் ஜெயிலரோட வசூல் அதிகம். சோ அப்ப இது மூணுமே இண்டஸ்ட்ரி ஹிட். அரண்மனை 4 100 கோடி வர வாய்ப்பு இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கலெக்ஷன் இப்போ டிராப் ஆயிட்டு, ஆனா இதுக்கப்புறம் டிராப் ஆகாம போனா வந்துரும். ஆனா இனிமே டிராப் ஆனா வராது. இந்தியன் 2ல பையனா இருந்த கமல் திரும்ப வருவாரான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மேபி பிளாஷ்பேக் இருந்தா வரலாம். கவினோட லைனப்பா ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி நிறைய முறை சொல்லிட்டேன், இது சரிப்பட்டு வராது போல, அப்ப நான் ஷார்ட்ஸா போட்டுடுறேன். நாளைக்கு இல்ல நாளானைக்கு இந்த ஷார்ட்ஸ் வரும். லைக்கா என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க, மூவிஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டே போறாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதர்வாவோட அடுத்த படத்தை லைக்கா ப்ரொடியூஸ் பண்ண போறாங்கன்னு ரீசெண்டா நான் சொன்னேன். அதுக்கு தான் இந்த கேள்வி ஒரு கேட்டிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இடையில அவங்களுக்கு பினான்சியலா பிரச்சனை இருந்துச்சு. இப்ப திரும்ப பணம் வர ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதான் திரும்ப இந்த பக்கம் இறங்கிட்டாங்க. இந்தியன் 2 படம் 2.0 கலெக்ஷனை பீட் பண்ணுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போதைக்கு எதிர்பார்ப்பு கம்மியா தான் இருக்கு. ரிவ்யூ நல்லா வந்து நார்த் இந்தியால கிளிக் ஆனா பண்ணலாம்.
ரீசெண்ட் டைம்ல மலையாள மூவிஸ் எல்லாம் சூப்பரா வருது. இத பத்தி என்னோட ஒப்பீனியன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரீசெண்டா இல்ல, ரொம்ப வருஷமாவே மலையாள மூவிஸ் சூப்பரா தான் வருது. ஆனா இப்பதான் அது ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. ஜுராசிக் ட்ரெபிட்டோட அப்டேட் வேல்பாரி படம் 2 பார்ட்டுக்கும் சேர்த்து தான் 1000 கோடி பட்ஜெட்டானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படிதான் இருக்கும், ஒரு பார்ட்டுக்கு மட்டும் 1000 கோடி இருக்காது. ஜுராசிக் ட்ரெபிட்டோட அப்டேட் ஒன்னும் இல்ல. குட் பேட் அக்லி ஆர்மி பேஸ்டு படம்னு சொன்னீங்க. ஆனா லுக் எல்லாம் பார்த்தா கேங்ஸ்டர் படம் மாதிரி இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் லுக்ல வர மாதிரி அவுட்ஃபிட் அண்ட் டேட்டூஸ் எல்லாம் படத்துலயும் வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா இதே கெட்டப்ல தான் அஜித் இருப்பாரு. அண்ட் ஸ்டோரி ஆர்மி பேஸ்டா இருக்கும்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. அது உண்மைதான். அது உண்மையா பொய்யாங்கிறது இனிமே தான் தெரியும். ஃபர்ஸ்ட் லுக் வச்சு முடிவு பண்ணிட முடியாது. படத்துக்கான ஸ்டோரி சொல்லி அதை கண்டுபிடிக்க சொல்லி கேம் விளையாடலான்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. நான் அந்த கேம் ஃபர்ஸ்ட் விளையாடினேன். நிறைய பேருக்கு இது கன்ஃபியூஸ் ஆச்சு. ஏன்னா நிறைய படங்களோட ஸ்டோரி ஒரே மாதிரி இருக்கு. அதான் நான் இதை ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த கமெண்ட்டுக்கு நான் பதில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் வேணா தெளிவா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன். தேவரா என்டிஆர் 31 ஸ்ரீலங்கால ரிலீஸ் ஆகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா ரிலீஸ் ஆகும். குட் பேட் அக்லில அஜித்துக்கு 3 கெட்டப்னு சொன்னாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் லுக்ல ஒரு கெட்டப் தான் இருக்கு. சோ மேபி அஜித்துக்கு இந்த மூவில அஜித்துக்கு 3 கெட்டப் இல்லாம 3 பெர்சனாலிட்டி இருக்கலாம்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா அப்படி இருந்தா அது அண்ணனோட காப்பின்னு சொல்லுவாங்க. அது ஆதிக்கு நல்லாவே தெரியும். சோ அப்படி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆவேஷம் தமிழ் ஓடிடி பத்தி நிறைய பேர் டெய்லி கேக்குறீங்க. எனக்கு கூட ஒரு 3-4 பேர் கேட்டிருக்கீங்க. ஆனா படம் தமிழ்ல இல்ல, மலையாளம்ல தான் ஓடிடில இருக்கு. எஸ்கே டிமான இஷ்யூ பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த இஷ்யூ நான் பெருசா போனப்பவே சொல்லல. ஏன்னா இது பப்ளிக்கா சொல்ற பிரச்சனை இல்ல, அதான் நான் சொல்லல. இப்போ நான் சொல்லக்கூடாது. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.